எதிர்க்கட்சித் தலைவரான ஹம்சா ஜைனுடீன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த பதவி காலியாக இருப்பதை அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ கடிதமானது நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல்லுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரிகத்தான் நேஷனல் தலைவர் அஹ்மத் சம்சூரி மொக்தார் தெரிவித்துள்ளார். இன்றோ அல்லது நாளையோ அக்கடிதமானது நாடாளுமன்றத்தில் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இன்று வெள்ளிக்கிழமை திரிங்கானு மாநில பாஸ் கட்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற ஹரிராயா திறந்த இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அஹ்மத் சம்சூரி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அப்பதவிக்காக பல தரப்புகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதையும் அஹ்மத் சம்சூரி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த விண்ணப்பங்களை தாங்கள் மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் அவற்றின் அமைப்பு மற்றும் சமர்ப்பிப்புகளை முழுமையாக புரிந்து கொள்ள கூடுதல் விவரங்களையும் கேட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பின்னர் உயர்மட்ட தலைமை குழு கூட்டத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.